ஜில் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த மாதத்துக்கு உண்டான, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கூடவே லார்ட் கணேஷாவோட மெசேஜும் பார்க்கலாம். லார்ட் இவரோட பிளெஸிங்ஸ் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் மட்டும் நம்ம கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல என்ன தடைகள் வந்தாலும் அதை அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளெஸிங்ஸ், தடைகளை தகர்த்து எரியக்கூடிய பிளெஸிங்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவரோட மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்து விநாயகர் சதுர்த்தியும் வரப்போகுது. ஸோ எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக அவரை வந்து வேண்டி செலிப்ரேட் பண்ணுங்கள். அவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. ஏன் 1111 டைப் பண்றோம்னா, இது புது மந்தோட ஸ்டார்டிங். ஒவ்வொரு நியூ மந்தும் நம்ம நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட, நல்ல ஒரு ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸோட, நல்ல ஒரு ஹீலிங் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மந்தே வந்து நமக்கு சூப்பரா வந்து ஃபேவரபிளா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ 1111 ஏஞ்சல் நம்பரே வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதுல நமக்கு வந்து நல்ல ஒரு வெற்றிகள் பார்க்கறதுக்கு, நம்மளோட லைஃப்ல வந்து ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் வந்து நம்மளை சுத்தி வச்சுக்கிறதுக்கு, இது எல்லாமே 1111 ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். நீங்க எங்கேயாவது ஏஞ்சல் நம்பர் 1111 பாக்குறீங்கன்னா கூட அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ்லாம் வந்து பிரசண்டா இருக்காங்க, உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, உங்க கூட தான் இருக்காங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா நோட்டிஃபை பண்ணக்கூடிய நம்பர் தான் 1111. ஓகே, ஸோ 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க மறக்காம. அதுக்கப்புறம் ராபிட் 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 ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டார்டிங்ல 1ஆம் தேதி ஆனா காலையில நேரமா எந்திரிச்சு ராபிட் 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 ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட் அந்த ஹோல் மந்த்தை வந்து நமக்கு நல்ல பாசிட்டிவா, நல்ல ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஹெல்த் எல்லாத்தையுமே நமக்கு ஒரு சூப்பரான எனர்ஜியை கொடுக்கறது தான் ராபிட் 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 ஸ்விட்ச் வேர்ட். ஸோ மறக்காம டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ மறக்காது, அதனால டைப் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில் தான் சொல்லணும். அப்படி யாராவது செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனுக்கு வாங்க. அது செப்டம்பர் 1ஆம் தேதி விடிய காலையில் இருக்கும் 4:30 மணிக்கு. ஸோ யாருனாலெல்லாம் எந்திரிக்க முடியுதோ அவங்க வாங்க. எல்லாரும் இதுக்கு வந்து வரவும் முடியாது. ஸோ உங்களால் வந்து எந்திரிக்க முடியும், என்னால் கான்ஃபிடென்ட்டாக நான் எந்திரிச்சு எனக்கு வந்து இதெல்லாம் என் லைஃப்பில் தேவை, என் லைஃப்பை இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணணும், எனக்கு இந்த கோல் செட்டிங் இருக்குது, இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனை அட்டன் பண்ணுங்கள். அங்கே நம்ம ராபிட் ஸ்விட்ச் வேர்டோட தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஸோ அருமையாக அந்த ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப சூப்பராக எடுப்பீங்க. அது எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புதுசாக கேட்குறவங்களுக்கு. நானே 7-8 மணிக்கு எந்திரிப்பேன் மேம். யார் 4:30 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறது, வர்றதுக்கு முன்னாடியே வேற எந்திரிக்கணுமே, 4 மணிக்கே கிளம்பணுமே அப்படின்லாம் நிறைய மைண்ட்ல இருக்கும். என்ன பண்றது, வேற வழி இல்லை. நமக்கு வந்து ஒன்று வேணும்னா இதெல்லாம் வந்து இது பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் பண்ணுறது சாக்ரிஃபைஸ்லாம் இல்லை, உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு ஜாய். நீங்கள் தூங்கி நேரமாக எந்திரிக்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு ஹீலிங் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னா வந்து சாக்ரிஃபைஸே கிடையாது. நீங்கள் அப்படி வருத்திக்கலாம் இல்லை, ஜாய். இது சந்தோஷமாக எந்திரிக்கணும், சந்தோஷமாக அந்த ஹீலிங்கை ரிசீவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃப்பில் ஏற்பட ஆரம்பிக்கும். நோ பெயின் நோ கெயின், அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களை எதையாவது கஷ்டப்பட்டு எந்திரிச்சிங்கனால ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நம்மளோட லைஃப்பில் கிடைக்கும். ஸோ யாருனாலெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு ஹீலிங் செஷன் அட்டன் பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் மட்டும் வாங்க. ஜூம் மீட்டிங்கில் நம்மளோட ஹீலிங் செஷன் இருக்கும். வீடியோ ஆன் பண்ணி வைக்கணும். அதனால யாரும் வந்து அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறது, அப்படியே தூங்கிக்கிட்டே கண்ணை மூடிட்டே கேட்டுட்டு இருக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணி அந்த இடத்துல உட்காரணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி யாருனால முடியுதோ அவங்கெல்லாம் இந்த ஹீலிங் செஷனுக்கு வாங்க. நம்ம ஜூம் மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹீலிங் வந்து சூப்பராக ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஹீலிங் எனர்ஜி என்னைக்காவது ரிசீவே பண்ணது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டைம் பீரியடில் பர்ஃபெக்டாக ரிசீவ் பண்ணுவீங்க. பெரிய மாற்றத்தை லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த மந்தோட மெசேஜ், செப்டம்பர் மந்தோட மெசேஜ். ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம்.
நம்பர் 1 நினச்சவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் சும்மா அப்படியே டைப் பண்ணக்கூடாது, மைண்டில் நினச்சிக்கணும். நீங்கள் நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும், சூப்பராக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் வந்து என்ன நம்ம பண்ணாலும் நம்மளோட ஃபைனலி பார்த்தா நமக்கு அந்த ஃபீல் தான் வந்து நமக்கு எதிர்பார்ப்போம். அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பெரிய வீடு வாங்கணும், பெரிய சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஃபைனலாக என்ன அந்த ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல, நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் கொடுக்குதுல்ல, அதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் வந்து எதுவுமே தனியாக ட்ராவல் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வந்து சில நேரங்களில் நினைக்கிறீங்க இந்த லைஃப்பை வந்து நம்ம தனியாக தான் கடத்தணுமா, நமக்கு வந்து யாரோட சப்போர்ட்டும் பெருசாக இருக்காதா, நான் என்னமோ தனியாகவே எல்லாமே பண்ணுறேனே, என்னோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே வந்து நான் தனியாக எடுத்துகிட்டே இருக்கேனே, எனக்கு இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் தனியான பர்சனே கிடையாது. உங்களுக்கு டிவைன் எனர்ஜிஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக சுற்றி இருக்குது. நீங்கள் வந்து சப்போர்ட் வேணும்னு மனசில் நினைங்க. சப்போர்ட் வந்து உங்களை ரீச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அலோனாக இருக்கீங்க, ஒரு செப்பரேட்டடாக இருக்கீங்க அப்படின்ற எண்ணத்தை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களாக உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்களே தவிர சுற்றி இருக்கிற எனர்ஜியை நீங்கள் தான் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நல்ல டிவைன் எனர்ஜிஸ் இருக்குது உங்களுக்கு. வந்து நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி நல்ல சந்தோஷமாக எல்லா மக்களையும் வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களை சுற்றி வந்து எல்லாரும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் உங்களால். நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க, ஆனால் நல்லா சிரிக்கிறீங்க, ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு உறுத்தல் ஓடிட்டே இருக்கு. அது வந்து இந்த ரீசன்ட் டைமில் நடந்த பிரச்சனைகளாக இருக்குது. அது ரொம்ப பழைய பிரச்சனையாக இருக்கும், அது ரொம்ப வருஷ கணக்குக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளாக இருக்கும், இல்லை உங்களோட சின்ன வயசில் நடந்த ஹர்ட்ஃபுல்லான மொமெண்ட்ஸாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ஹீல் ஆகணும். அதை நீங்கள் ஹீல் ஆனீங்க அப்படின்னாலே நீங்கள் சிரிக்கக்கூடிய சிரிப்பு வந்து அது ரியலாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறீங்கன்னா ஒரு உங்களோட ரியல் ஹாப்பினஸ் வந்து வெளியே வரும். ஸோ உங்களோட இன்னர் சைல்டு ஹீலிங்னு சொல்லுவோம், அது வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களோட அந்த பழைய விஷயங்கள்லேருந்து ஏதாவது பண்ணணும், இப்போ வந்து இது செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணிகிட்டே இருக்குது, இல்லை யார்ட்டையாவது வந்து இதை போய் கேட்டுடணும், இதை வந்து பேசிடணும், இதை வந்து சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா அதை பண்ணிடுங்க. அதை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அது நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்து அதை சரி அடுத்தவங்களுக்கு இந்த விஷயத்தில் கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது உங்களை திருப்பி ரொம்ப லோவாக்குது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பேசி கிளியர் பண்ணிடுங்க. அந்த விஷயத்தை பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே இருக்க குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அவங்க குழந்தைகளை வந்து நீங்கள் ஒரு தெய்வத்தோட உருவமாக வந்து நீங்கள் பாருங்கள். உங்களோட குழந்தைங்க வந்து இந்த வயசில் நம்ம குழந்தை இதை சொல்லுதா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்க திடீர்னு இந்த மாதம்லாம் எடுத்து விடுவாங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஏதோ பெரிய கைடன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசுறது. அதே மாதிரி ஒரு குழந்தைங்களை வந்து ஏஞ்சல்ஸாக வந்து உங்ககிட்ட வந்து நிறைய விஷயத்த கன்வேவும் பண்ணுறாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மந்தே குழந்தைங்க ரூபத்தில் தான் உங்களோட வீட்டுக்கு இல்லை உங்ககிட்ட நீங்கள் எங்கேயாவது வெளியே பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க நிறைய மெசேஜஸை. அந்த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
நீங்க வந்து வெளியூர் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப பிசினஸ் ரீதியா வந்து நீங்க வெளிய போறது, அதனால வந்து உங்களுக்கு ஃபேவர் நடக்கிறதுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு உங்களோட நீங்க உங்களோட பூர்வீக சொத்து இருக்க வீடுகளுக்கு, இல்ல உங்களோட சொந்த ஊரு, இங்க தான் வந்து எங்க தாத்தா, பாட்டி இருந்தாங்க அப்படின்ற மாரி இடத்துக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பழைய பில்டிங் எல்லாம் நீங்க விசிட் பண்ணுவீங்க. அ அதாவது மியூசியம் அந்த மாரி ரொம்ப பழைய காலத்து பொருள்லாம் எங்க இருக்கோ, அந்த இடத்த வந்து பார்க்கறது, அது விசிட் பண்றது, அந்த ஏரியாவுக்கு போறது, பழைய பேலஸ்க்கெல்லாம் போறது, ஆ அரண்மனைகள்லாம் போவாங்கல்ல. ஸோ அந்த மாரி விசிட்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் எங்கேயோ வந்து உங்களுக்கு அமைஞ்சிரும் இந்த டைம் பீரியட்ல. ஆ அதுக்கப்புறம் நீங்க வந்து எதையும் வந்து மனசுல வச்சுட்டு சொல்றதுக்கு தயங்காதீங்க. இது அதுதான் அகைன் அதே மெசேஜ் தான் உங்களுக்கு வருது. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தயக்கம் இல்லாம வெளிய சொல்ல பாருங்க. அதுவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்கள சுத்தி வந்து ஏஞ்சல்ஸ் அப்படியே இருந்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து நெகட்டிவான வார்த்தைகள எதுவுமே பேச வேண்டாம். ரொம்ப உனக்கு இது நல்லாருக்கும், உனக்கு இது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றீங்கன்னா, அது அப்படியே அந்த பிளெஸ்ஸிங்ஸ அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ வார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க எந்த வார்த்தைகள் விட்டாலும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தவங்கள வந்து எதுவும் சபிச்சிராதீங்க. அடுத்தவங்கள வந்து ரொம்ப போட்டு திட்டிறாதீங்க. இது உனக்கு நீ எல்லாம் என்ன பண்ண போற? இதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஏதோ கோவத்திலேயே உங்களோட ஃபேமிலி இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே. நார்மலா அந்த எமோஷன் வந்து கோவம் வந்துச்சுன்னா திட்டுறது. ஸோ அந்த திட்டுறதுல சாபம் விடுற மாரி எந்த வார்த்தைகளையுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. சுத்தி வந்து எல்லாம் அப்படியே ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே பிளெஸ் பண்ணி விட்டு போறாங்க. அப்ப அந்த வார்த்தைகள் வந்து பலிச்சிடக்கூடாதுல்ல அதுக்காக. அப்ப நல்ல வார்த்தைகளா சொல்லுங்க. அந்த நல்ல வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கு பலிக்க தான் போகுது. ஓகே. இதுதான் நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே. நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு லார்ட் கணேஷா என்ன மெசேஜ் சொல்றாருன்னு பார்ப்போம். ஓகே. நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்ப்போம். நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு நல்ல ஹீலிங் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து எந்த விஷயத்த ஹீலிங் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஹீல் ஆயிக்கும். அப்டின்னா, இப்ப ஹீலிங் தெரிஞ்சவங்களா இருந்தா அத ஹீல் பண்றாங்க. அது ஒரு கான்செப்ட். ஓகேயா? இப்ப தெரியாதவங்க என்ன மீன் ஆகுது இந்த இடத்துல அப்டின்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஐயோ! இந்த பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனைய எப்படியாவது முடிக்கணும். இந்த பிரச்சனைய சரி பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்டின்னா, அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ சைலண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குண்டான கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மந்த் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க ஆரம்பிப்பீங்க. தெளிவா உங்களோட வார்த்தைகள வந்து தெளிவா பேசுறதுக்கு இவரோட பிளெஸிங்ஸ் வந்து இங்க உங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க இந்த கார்ட் பாருங்க. அந்த இடத்துல வந்து நீங்க நல்லா பேசுங்க, தப்பா பேசிடாதீங்கன்னு வந்தது. இந்த இடத்துல நீங்க நல்லா பேசுறதுக்கு, உங்களோட பேச்சுக்கு வந்து நல்ல ஒரு ஈர்ப்ப குடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் வந்து இவரு குடுக்க போறாரு. இப்ப வந்து நீங்க மீடியால இருக்கீங்க. பேச்சு தான் வந்து அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப மெயினா இருக்கு. ஒரு நியூஸ் ரீடரா இருப்பாங்க. இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியடா இருக்கும். இப்ப ஃபேமிலிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களோட பேச்ச வந்து எல்லாரும் கேட்கறதுக்கு உண்டான பிளெஸிங்ஸ வந்து இவரு குடுத்துடுறாரு. அதனால குழப்பமே இல்ல. இந்த மந்த் எல்லாம் வந்து நீங்க சந்தோஷமா நல்லா சாப்பிடுவீங்க. நல்ல ஹெல்தியான ஃபுட்டு, நல்ல சாப்பாடு, உங்களுக்கு புடிச்ச மாரி, ஐயோ! இது ரொம்ப நாளா சாப்பிடணும்னு நெனச்சேனே, இது எனக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு உங்களுக்கு புடிச்ச மாரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு உண்டான டைம் பீரியட் இந்த வாரம் இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு ஹெல்தி ஃபுட்டாவும் இருக்கும். உங்களுக்கே அதிசயமா ஹெல்தி ஃபுட்டா ஒண்ணு பிடிச்சிருக்கும். அது வந்து இந்த வாரம் வந்து நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹீலிங் ஆகுது. ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஹீல் பண்ணக்கூடிய தன்மை தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு.
கண்டிப்பா நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திய வந்து சூப்பரா வந்து நீங்க கொழுக்கட்டை வச்சு செலிப்ரேட் பண்ணுவீங்க. அது வந்து கிளியரா வந்துட்டு நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காம வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஸ்வீட்டாவது வச்சு செலிப்ரேட் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களுக்கு கொழுக்கட்டையே வந்திருக்கு. கண்டிப்பா கொழுக்கட்டை பண்ணி நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. நெறைய தடங்கல்கள் போறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மந்த் வந்து மயில் கலர், ப்ளூ கலர் இதெல்லாம் இருக்குல்ல, இது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். உங்களால முடிஞ்சது அப்டின்னா, ஒரு மயில் இறக வந்து உங்களோட பேக்ல, உங்க கூட நீங்க தூங்குற இடத்துல, இந்த மாரி ஒரு மயில் இறக வந்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நெறைய நெகட்டிவ் மைண்ட் தான். வெளிய இருந்து நெகட்டிவ் எனர்ஜிய விட, உங்களோட தாட்ஸ வந்து உங்களுக்கு பயங்கரமா கிளியர் பண்ணும். நல்ல பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மைண்ட வந்து சாந்தமா வச்சுக்கும். இந்த மந்த் வந்து இன்டர்வியூ போறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சக்சஸ் டைமா இருக்கு. ஓகே. இதுதான் நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே. நம்பர் 2 நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நெனச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. நம்பர் 2 நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். சிலர் வந்து உங்க கூட அட்டாச் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. ஜாயின் ஆயிக்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கீங்க. இல்ல இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் கரெக்ட்டா இல்ல அப்படின்ற மாரி இருக்கு. பட் சில நல்ல மனிதர்களும் அதுல இருக்காங்க. இப்ப நெறைய பேர் அதுல இருக்காங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் சூஸியா யார் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்காக நல்லது நெனைக்கிறாங்களோ, அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் நீங்க பொதுவா ஒரு வால் போட்டு வச்சுட்டீங்க. இத தாண்டி யாரும் இந்த இடத்துக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாரி ஒரு பொதுவா போட்டு வச்சுட்டீங்க. அந்த இதுக்குள்ள உங்களோட சர்க்கிள்குள்ள ஒரு நல்ல மனிதர்கள் வந்து வர்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, தாராளமா அவங்கள வந்து நீங்க உங்களோட லைஃப்குள்ள வந்து விடலாம். அவங்க உங்களோட லைஃப்ல வர்றது நல்ல அதிர்ஷ்டமாவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள வாரியும் வழங்கும். அது வந்து மெயினா பணம் ரீதியான விஷயங்களையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க உங்களோட லைஃப்ல இப்போ அட்ராக்ட் பண்றாங்க. அது வந்து இமிடியேட்டா ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க, உங்க கூட வந்து பேசுறாங்க அப்படின்னா, திடீர்னு டக்குன்னு எடுத்து பணத்த குடுக்க மாட்டாங்கல்ல. அந்த ஒரு பாண்டிங் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மணி ரீதியான ஹெல்ப்பும் வந்து இந்த டைம் பீரியட்ல பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா மெடிடேஷன் பண்ணக்கூடிய எனர்ஜி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து மெடிடேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க வந்து கண்டிப்பா இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. மைண்ட வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவீங்க. அதே மாரி நீங்க வந்து சில நேரங்கள்ல இந்த மந்த் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து முன்னாடி என்ன நடந்துச்சோ, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ, அத நெனச்சு கொஞ்சம் வந்து டவுன் ஆகறதுக்கு கொண்டு வருவீங்க. பட் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களோட கூடயே இருக்காங்க. அதெல்லாம் வந்து டவுன் ஆனதெல்லாம் போச்சு. இப்ப வந்து நல்ல லைஃப்ல வந்து ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் இருக்கப்போ, அத பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. மைண்டும் ரொம்ப தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. அந்த மாதிரி உங்கள வந்து இப்ப எடுத்துட்டு வராங்க. ஆனா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு காஞ்சு போய் அவ்வளோதான். அது அப்படியே ரொம்ப காஞ்சு அழுகி போன பூவ எடுத்து, அச்சச்சோ! இந்த பூ காஞ்சு போயிடுச்சே! அப்படின்ற மாரி நீங்க எடுப்பீங்க. உங்களோட ஏஞ்சல்ஸ் அதுலருந்து உங்கள புரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து, இப்ப இருக்கிறத பாருன்ட்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல உங்கள கூட்டு வராங்க. ஸோ இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருக்கு. நீங்க வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, பழைய விஷயத்து கூட கனெக்ட் பண்ணி இதுவும் இப்படிதான் இருக்கும். அது அப்பவே அப்படி நடந்துச்சுல்ல, இதுவும் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்களா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் வந்து விஷயங்கள அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. பண்றதுக்கு முன்னாடியே சில நேரங்கள்ல ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ண வேண்டாம். அதே மாரி
நீங்க வந்து கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிங்க. எதுவுமே வந்து இந்த வாரம் நீங்க தனியா உட்காந்து இந்த ஹோல் மந்த்தே வந்து டெய்லியும் உங்களுக்குன்னு ஒரு 3 நிமிஷமாவது தனியா எடுத்துக்கோங்க. உங்கள வந்து தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கடகடன்னு போகும். நீங்க வந்து அடுத்தவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்பீங்களே தவிர, உங்களோட ஓன் மைண்ட் சொல்றத உங்களால வந்து கவனிக்கவே முடியாம போகுது. ஸோ உங்களோட ஓன் மைண்ட் என்ன சொல்லுது? உங்களோட அப்படியே உங்களோட மனசு இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு மனசு இருக்கும். எனக்கு இது இப்ப எல்லாரும் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம். எல்லாரும் வந்து இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கும், இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணு பிடிச்சிருக்கும்ல, அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா இருக்கும். ஐயோ! இந்த கலர் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு பிடிக்காது இந்த கலர் அப்படின்ற மாரி இருக்கும்ல. பட் உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயத்த பண்றது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப நல்ல சக்சஸ குடுக்கும். அந்த யோசனை பண்றதுக்கான டைமே இல்லாம கடகடான்னு லைஃப்ல எல்லாமே ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க நிதானமா நிறுத்தி உட்காந்து பொறுமையா யோசிங்க. உங்களுக்கு உண்டான பொறுப்புகள்லாம் என்ன அப்படின்றது புரிய வர ஆரம்பிக்கும். சிலர் வந்து உங்கள விட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது வந்து நீங்க நினைக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது? அது வந்து சம்டைம்ஸ் ஹர்ட்ஃபுல்லான மொமெண்ட்ஸ குடுக்கும். இவங்க வந்து நம்மட்ட வந்து விட்டுட்டு போறாங்களே அப்படின்ற மாரி. பட் அவங்க விட்டுட்டு ஒரு பெர்சன் வந்து உங்கள விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் தான். இப்ப வந்து ஒரு லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்துட்டே இருக்கும்ல. ஸோ அது டவுன் டைம். இவங்க நம்மட்ட பேச மாட்டேன்றாங்க. இவங்க ஏன் நம்மகிட்ட பழக மாட்டேன்றாங்க? நான் எதிர்பார்த்த மாரி இல்லையே! நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்களே அவங்க. அப்படின்ற மாரி இருந்திருக்கலாம். பட் அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு இத விட பெட்டர் டைம் வரப்போகுது. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள வந்து நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். உங்களுக்கு வந்து புதுசா பொருட்கள், புதுசா வந்து கார், பைக் இந்த மாரி ஒரு புது விஷயங்கள் வந்து உங்களோட வீட்டுக்குள்ள வந்து வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். உங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிசஸ்ல ஏதாவது ஒரு பிராக்டிஸ சூஸ் பண்ணி அது நீங்க பண்ணுங்க. அதுவும் வந்து மெயினா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நைட் டைம்ல நீங்க ஏதாவது பிராக்டிசஸ் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அதாவது என்ன சொல்லலாம், இப்போ ஒரு சிம்பிளான டெக்னிக்கே சொல்றேன். நீங்க நைட்டு தூங்க போறப்ப ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சு 21 டைம்ஸ் இதுக்குன்ட்டு ஒரு சின்ன நோட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பென் அதுக்குள்ளேயே எப்பவுமே வச்சு உங்க பக்கத்துல வந்து வச்சிருங்க. டெய்லியும் தூங்க போறதுக்கு முன்னாடி 21 தடவை அந்த சேம் விஷயத்த எழுதுங்க. உங்களுக்கு நடக்கிற மாரி கனவு காணுங்க. நீங்க அத வச்சுட்டு அப்ப லாஸ்ட் மினிட்ல நான் சொல்றேன். தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வேலைய பாருங்க. பண்ணிட்டு நீங்க எங்க தூங்குவீங்களோ உங்க பக்கத்துல அந்த நோட்ட வச்சுட்டு படுத்து தூங்குங்க. இத வந்து 21 டேஸ் இந்த மந்த் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட மைண்ட வந்து ஃபோக்கஸ்டா வச்சு இந்த யூனிவர்ஸ்ட்டு ஒண்ணு கேட்குறீங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து ரெடியா இருக்கு உங்களுக்கு குடுக்கறதுக்கு. ஸோ குடுக்கறத நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்றதுக்கு நம்ம கைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். ஒண்ணு குடுத்தா நம்ம கேட்ச் பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த கைய மூடி வச்சா நான் அது போட்டாலும் நம்ம வந்து கேட்ச் பிடிக்காம கீழ விட்டுட்டு, அச்சச்சோ! எனக்கு இல்லையே அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாரி சில இடத்துல பண்ற மாரி இருக்கு நீங்க. அது பண்ணாம நீங்க இந்த பிராக்டிஸ கொஞ்சம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் லைஃப்ல வந்து ரொம்ப நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஏஞ்சல்ஸ்லாம் கூடவே இருக்காங்க. நீங்க நெறைய இந்த மாசம் பாருங்க, பட்டர்ஃப்ளைஸ் சூப்பரா பார்ப்பீங்க. நீங்க பட்டர்ஃப்ளை பார்க்குறப்பலாம் நீங்க என்ன நெனச்சுக்குவீங்க, ஐயோ! அந்த மேம் சொன்னாங்களே அப்படின்னு. இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வருவீங்க. நெறைய பேர் கமெண்ட் போடுறீங்களா, எல்லாருக்கும் தேங்க் யூங்க. நான் எல்லா கமெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரிப்ளை தான் ப்ராப்பரா பண்ண முடியல. ஸோ இந்த நம்பர் 2 நெனச்சவங்க பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் போற பக்கம்லாம் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாம் நம்ம பட்டர்ஃப்ளைஸ் தான். ஸோ நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து யுனிவர்ஸ் வந்து அழகா நமக்கு குடுத்துட்டு இருக்கு. நீங்க பாருங்க, அப்ப நீங்க எப்பலாம் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களோ, மைண்ட்ல நெனச்சுக்கோங்க. ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இங்க இருக்கு. அவங்க நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. நீங்க பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ நீங்க ட்ரஸ்ட் பண்ணி அதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போலாம். அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் வந்து பட்டர்ஃப்ளைஸ் தான் குடுக்குது. இந்த வாரம் சூப்பரா பார்ப்பீங்க. வாரம் இல்ல, மாசமே பார்ப்பீங்க. ஓகே. இதுதான் நம்பர் 2 நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நெனச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண போறீங்க. இந்த மந்த்ல வந்து நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு விநாயகரோட பிளெஸிங்ஸ் பயங்கர கான்ஃபிடென்ட்டா உங்க கூடயே இருக்காரு. நீங்க எதுவுமே வந்து லோவா ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். உங்களுக்கு இப்போதைக்கு தேவை ஒரே ஒரு தேவை கான்ஃபிடென்ட் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 2 கையில மட்டும் வச்சுட்டு இருக்க வேலையை மட்டும் நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க செய்யற வேலைகள் பார்த்தா, ஐயோ நான் எத்தனை கை இருக்கு அப்படின்னு வெளியே இருக்கவங்க பார்ப்பாங்க. அப்படியே சைமல்டேனியஸா மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க. 4, 5 வேலையை ஒரு டைம்ல தூக்கி போட்டு பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க அப்படியே பண்ணீங்கனாலும் எல்லாத்தையுமே அதுல தெளிவா கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஒரு க்ளோஸ் பண்ணி இருந்த டோர் உங்களுக்காக ஓப்பன் ஆக போகுது. இவ்வளோ நாள் வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்கலன்றது சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓப்பன் ஆக போகுது உங்களோட டோர். அந்த டோர் ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு நல்ல இடத்துல உங்களை கொண்டு ரீச் பண்ண போகுது. ஒரு இருட்டு ரூம்ல இருந்து நம்ம ஓப்பன் ஆகி வெளியே வந்தால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து இந்த மந்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட கால் பாதம் வந்து நடந்து போகிற ஒவ்வொரு இடமுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. நீங்கள் வெளியே போகிற இடம், அதாவது நீங்கள் உங்களை எங்கேயாவது இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்வைட் பண்ண இடத்துல நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வருவீங்க. நீங்கள் கால் பாதம் படுற இடம் பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு விநாயகர் வந்து உங்கள் கூட நல்ல ஸ்ட்ராங்கான பிளெஸிங்ஸை கொடுக்குறாரு. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து செல்ஃப் லவ் பண்ணணும். உங்களோட செல்ஃப் லவ் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செல்ஃப் லவ்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கோ உங்ககிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டது. நமக்கு வந்து என்ன இல்லை, நான் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் வாங்கணும், அதெல்லாம் செய்யணும், எனக்கு அது கிடைக்கல அப்படின்றத விட உங்களுக்கு வந்து நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த கொடுத்ததை வந்து நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண உங்களை நீங்களே லவ் பண்ண யூனிவர்ஸ் வந்து இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ யூனிவர்ஸ் என்ன நினச்சிக்கோ அப்படின்னா, நீங்கள் கொடுத்தது ஒவ்வொன்றுமே வந்து இவர் சந்தோஷமாக வச்சுருக்காங்க, அதனால இவங்களுக்கு இன்னும் வாரி வழங்குவோம் அப்படின்றத சூப்பராக வாரி வழங்க போகுது. அதனால் வந்து இல்லை கிடைக்கலான்னு வந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த ஹோல் மந்த்தே வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோயில்களுக்கு போவீங்க. புனித நீராடல் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த மந்த் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தோட ஒரு 2 சொட்டு தீர்த்தம் வந்து உங்களுக்குள்ளே போகிறதே வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உங்ககிட்ட ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு நேச்சரில் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது கார்டனில், இல்லை பீச் ஓரமாக, இல்லை பார்க்கில், இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குமா ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான இருக்கிற இடத்துல நீங்கள் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான டைம் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட வீட்லேயே வந்து கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டன் சைடில் ஒரு சேர் போட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்றது. இப்போ நீங்கள் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குது, காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேச்சரோடு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்துங்க. அப்படி ஒரு கனெக்ஷனே உங்களால் ஏற்படுத்த முடியல
நீங்க ரொம்ப சிட்டில இருக்கீங்க, இந்த மாதிரி சான்சஸ் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து புதுசா உங்களோட வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. பழசு இருந்தாலும் ஓகே, புதுசா ஒரு இன்டோர் பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு அந்த இடத்துல நீங்க வந்து ஏதாவது புக்ஸ் படிக்கிறீங்க, ஏதாவது வேலை பண்றீங்கன்னா அதுக்கு பக்கத்துல நீங்க வைங்க. இப்ப டிவியே பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி நேச்சர் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கனெக்ஷன்ஸ் ஏற்படப்பட உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆகும். உங்களுக்கு வந்து டீப்பர் ஹீலிங்கும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு வந்து கைலாஷ் பகவான் சிவன்லாம் வேண்டுதல்லாம் பண்றீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நீங்க சும்மா கைலாஷோட போட்டோஸ் வந்து உங்களோட போன்ல வச்சு நீங்க பாக்குறது, சும்மா கைலாஷ்லாம் இருக்க சிவனோட பாட்டுகள் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க பாட்டு கேட்கறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஃபேவரபிளா இருக்கும். அந்த அந்த டைம்ல நீங்க கேட்குறீங்க, அந்த டைம்ல நீங்க மனசுல ஒரு விஷஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே 100% உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஸோ இது நீங்க பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த சக்சஸ் தெரியும். ரொம்ப நாள்லாம் கூட எடுத்துக்காது. அதே மாதிரி இந்த மந்த் எல்லாம் வந்து உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்களோட சைல்ட்ஹுட்ல நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும், பெருசானா இதை நான் பண்ணணும் செய்யணும்லாம் நினைச்சிருப்பீங்க. அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அதோட ரிமெம்பர்லாம் ஆகிற மாதிரி சில இடங்களுக்கு, உங்களோட ஊர்களுக்கு, இல்லை உங்களோட தாத்தா பாட்டிகிட்ட சில விஷயங்கள் பேசுகிறப்போ உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் உங்களோட மைண்டில் ஞாபகத்துக்கு வரும். அந்த மெமரிஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற, இல்லை அச்சீவ் பண்ண போறீங்க, பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்ற ஹாப்பினஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸே வந்து உங்களுக்கு இன்னும் பல மடங்கு பெரிய விஷயங்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து வீடு வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இப்போ ஏற்பட போகுது. இப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான சாய்ஸஸ்லாம் நிறைய தெரிய வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற சாய்ஸஸ் வந்து நிறைய உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக டிசைட் பண்ணிக்குவீங்க இந்த வாரம்லாம், இந்த மந்த், ஹோல் மந்த்தே. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா அப்படியே பயங்கரமா கம்பேக் கொடுக்குற எனர்ஜி. எவ்வளோதான் வந்து நீங்க அப்படியே சுத்தமா உங்களால ஒன்றும் முடியாது, நீ எல்லாம் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்ட அப்படின்னு வந்து உங்களை சிலர்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு பயங்கர இப்ப பாரு என்ன அப்படி நீங்க வந்து சைலண்டா தான் இருப்பீங்க. அதாவது நீங்க வந்து போட்டி போட்டுட்டு பாப்பீங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா எவ்வளோ போட்டு உங்களை ஒரு குழிக்குள்ளேயே தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அப்படியே யாரும் எதிர்பார்க்காத அளவு குட்டி குட்டியா படிக்கட்டு அந்த மண்ணிலேயே உருவாக்கி எந்திரிச்சு வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த கம்பேக் கொடுக்குற எனர்ஜி இருக்கிறதே வந்து ஒரு பெரிய 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 ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ். நீங்க இதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும். எப்படி இருந்தனா இவ்வளோலாம் வந்து முன்னேறி வந்திருக்கேனே, எவ்வளோ விஷயங்களை வந்து நான் தாண்டி வந்திருக்கேனே, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மேலே நான் இப்போ வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், உங்களோட ஹெல்த்துக்கு, உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு, உங்களை சுற்றி இருக்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்க. நீங்கள் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷா மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, எல்லாம் வந்து எல்லாத்தையும் இவ சொன்னல உங்களுக்கு
எல்லாருக்கு முன்னாடியும் பயங்கரமா அந்த கம்பேக் குடுக்குற எனர்ஜி. யாரா இருந்தாலும் அப்படியே பயங்கரமா அவங்களெல்லாம் மீறி உங்களால அந்த கம்பேக் குடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்கும். எவ்ளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் சரி, எவ்ளோ நெகட்டிவான பெர்சன்ஸ் வந்தாலும் சரி, எவ்ளோ திருஷ்டி பட்டாலும், கண்ணு பட்டாலும் அதெல்லாம் மீறி வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அத நடத்துறதுக்கு கூட வந்து இவரு இருக்காரு. பாருங்க இவர. நம்மளோட விநாயகர் இருக்காரு இது கூடவே. ஸோ எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராங்கா மீறி உங்களோட லைஃப்ல உங்களுக்கு உண்டான உங்களுக்கு தகுதியான நியாயமான இடத்துல நீங்க நிப்பீங்க. சிலர் வந்து உங்களுக்கு நியாயம் வந்து உங்களுக்கு குடுக்காம பல பொய்கள் பேசுறது, உங்ககிட்ட ஏமாத்துறது, ஒரு சீட்டிங் பண்றது இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் மீறி உங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல கம்பேக் குடுக்குறீங்க. அதுக்கு இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அவ்வளோதான். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த மந்த் எல்லாம் வந்து முக்கியமான சில முடிவுகள் எடுப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்ப எஃபோர்ட்ஸ் போடுறதா இருக்கும். அதனால வந்து நீங்க எடுங்க. தாராளமா உங்களால அந்த அவ்ளோ எஃபோர்ட்ஸ் வந்து உங்களோட லைஃப்ல உங்களால போட முடியும். நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு புது பிசினஸ் ஐடியாஸ் நீங்க இருக்கிற பிசினஸ்ல இதெல்லாம் வந்து நீங்க எடுக்கக்கூடிய புது புது பேட்டர்ன்ஸ் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்த உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் உங்களுக்கு. நீங்க ஓம் சாண்டிங் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஓம் சாண்டிங். உங்களோட ஓம் நீங்க வந்து உங்களோட கையில 2 கைகள்ல வந்து நீங்க எங்கேயாவது முக்கியமான இடத்துல போறீங்கன்னா, ஒரு குட்டியா 2 கையிலயும் வந்து ஓம் எழுதிக்கோங்க. காலையில எந்திரிச்சு ஓம் சாண்டிங் வந்து பண்ணுங்க. இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. இல்ல மெடிடேஷன் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும்னா ஓகே. பண்ண தெரியாதவங்க இந்த ஓம் சாண்டிங்க மட்டுமே ஒரு 11 டைம்ஸ் பண்ணுங்க. இது பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த குடுக்குது. சிவபகவானோட அருளும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ சிவபகவானா வேண்டிட்டு இருக்கவங்க, சிவனோட அருள் வேணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து ஓம் சொல்லுங்க. அப்படியே சூப்பரா உங்க கூட கனெக்ட் ஆவாங்க. அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்றத உங்களால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே. இதுதான் நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனுக்கு யாரெல்லாம் எந்திரிக்க முடியுதோ அவங்கலாம் வாங்க. அங்க மீட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பை.